أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நாட்களை, அதனுடைய வரலாற்றை மையப்படுத்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் முக்கியமான பக்கங்களை அறிய முற்படும் இந்த தொடரில் கடைசியாய் நாம் இஸ்ரா மிஅராஜ் பயணங்களை குறித்து பேசி முடித்தோம். அன்பானவர்களே, இன்றைய தலைப்பு ஐயாமுல் அகபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தங்கள் செய்து ரசூலுல்லாஹுவின் கைபிடித்து பைஅத் என்கிற உடன்படிக்கை செய்து கொண்ட மதீனாவினுடைய முஸ்லிம்களை பற்றிய வரலாறு. நடந்த நாட்கள் எல்லாம் மிக முக்கியமான நாட்கள். காரணம், ஒப்பந்தங்களில் இந்த ஒப்பந்தத்தில் இரண்டு உண்டு. அல் அகபத்துல் ஊலா, அல் அகபத்து சானியா. முதல் ஒப்பந்தம், இரண்டாவது ஒப்பந்தம். யாரோடு? ரெண்டுமே மதீனாவாசிகளோடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் மதீனா போகவில்லை. ஆனால் போவதற்கான முன்னோட்டம் இந்த ஒப்பந்தங்களிலே நடந்தது. அதனால்தான் இன்றைய இந்த தலைப்பு முகத்திமத்துல் ஹிஜ்ரா, ஹிஜ்ராவினுடைய முன்னோட்டம் அல்லது ஹிஜ்ரத்தினுடைய முன்னேற்பாடு என்றெல்லாம் சொல்லலாம். நாம் இதுவரை அறிந்திருக்கிறபடி தாயிஃபிலே இருந்து திரும்பியதற்கு பின் ஆங்காங்கே அல்லாஹுவை பற்றி எடுத்து கூறுகிற பிரச்சாரத்தை துவங்கியிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக கடைவீதிகளில் பிரச்சாரம் செய்தார்கள். மக்கள் கூடுகிற இடங்களிலெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த காலத்தில் அவர்களின் முறைப்படி ஹஜ்ஜுக்கு என்று கூட்டம் வரும். அந்த கூட்டம் மினாவிலே தங்கும். ஷரியத்து வருவதற்கு முன்னாலேயே அவர்களிடம் ஹஜ் இருந்தது. அந்த ஹஜ்ஜுக்கு வந்த கூட்டத்தாரிடம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லுவதற்காக புறப்பட்டார்கள். அதற்கு முன்பே பல்வேறு கூட்டங்கள், குறிப்பாக சூக் உக்காத், கடைவீதி, சந்தை, அங்கெல்லாம் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள். யாரும் நல்ல பதில் தரவில்லை, நாயக அழைப்பை ஏற்கவும் இல்லை. பனி சுலைம் கோத்திரத்தார்கள், கஸ்ஸான் கோத்திரத்தார்கள், பனி மஹாரிபு கோத்திரத்தார்கள், இவங்கள்ட்ட எல்லாம் தனித்தனியா போய் பேசினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கொடுத்த தஅவாவை மௌனமா இருந்திருந்தாங்க கூட பரவாயில்ல, கொஞ்சம் மோசமாக பதில் சொன்னாங்க. அந்த கூட்டத்தாரிடம் இறை அழைப்பை எடுத்து சொன்ன போது அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இப்படியும் உண்டு. உஸ்ரதுக வ அஷீரதுக அஅலமு பிக ஹைது லம் யத்தபிஉக். ஃபத்ஹுல் பாரி, சீரத் ஹலபியா போன்ற நூல்களில் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்கிற வாக்கியத்தோடு பதிவாக இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்துக்கும் கோத்திரத்துக்கும் நீ யாருன்னு நல்லா தெரியும், அதனால தான் உன்னை யாரும் அவங்க ஏத்துக்கல என்று கொஞ்சம் மட்ட ரகமான பதிலை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். இப்படி இருக்க அந்த கால ஹஜ்ஜுக்கு மினாவுக்கு வந்தவங்கள்ட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்ய போனார்கள். திடீர்னு பார்த்தா ஒரு 6 பேர் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறார்கள். அவங்க 6 பேருமே எஸ்ரிபுல இருந்து வர்றாங்க. எஸ்ரிப் உங்களுக்கு தெரியும், மதீனாவுடைய பழைய பேர். 6 பேரும் அங்குள்ள முக்கியமான ஆட்கள்.
அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க எல்லாம் அதுல இருந்தாங்க. ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 6 பேர்த்தையும் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன்னன்தும், நீங்க யார்? நஹ்னு மினல் ஹஸ்ரஜ், நாங்க யஸ்ரிப்ல இருந்து வர்றோம், அங்கு உள்ள ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அமிம் மவாலில் யஹூத், யகூதிகளுடைய அடிமைகளா நீங்கள்? அவங்க யகூதிகள் கூட இருக்கிறீங்களா, அங்க வேலை செய்யறீங்களா? நாம் நாம் ஆமான்னாங்க. அஃபலா தஜ்லிஸூன உகல்லிமுக்கும், கொஞ்சம் உட்கார்றீங்களா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலா, சரின்ட்டு உட்கார்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதோடு திருக்குர்ஆனுடைய துவக்கத்தில் இறங்கிய பல்வேறு வசனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகிறார்கள். ஓதி முடிச்ச உடனே அங்கே கல்புகள் மாறிவிட்டது. அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பவன், ஒரு நொடியிலே இதயத்தை உள்ளத்தை புரட்டி போடுபவன். மாத்திட்டான். அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. என்னன்னு, வல்லாஹி ஹாதா நபியுன் தவஅதகுமுல் யஹூது. எப்பா, இவர் அல்லாஹ் மேல சத்தியமா நபி மாதிரி தெரியுது. ஏற்கனவே யகூதிகள்லாம் நம்மள்கிட்ட பேசிட்டு இருந்தான். கடைசி காலத்தினுடைய நபி வந்த உடனே அவரு கூட சேர்ந்து நான் உங்களை அழிப்போன்னு யகூதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். பலா தஸ்பிகன்னகுமுல் யஹூத், யகூதுகள் இந்த நபியை சந்திச்சு அவங்க ஆளா ஆக்குறதுக்குள்ள நாம முஸ்லீம் ஆயிடுறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே யகூதிகள் சொன்னாங்க, ஆகிரு ஜமான், கடைசி காலத்தினுடைய நபி வருவார், அவரோடு இணைந்து நாங்கள் உங்களோடு போராடி ஜெயிப்போம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில 6 பேரும் முஸ்லீம் ஆகிறார்கள். முஸ்லீம் ஆகிட்டு அவங்க யஸ்ரிபுக்கு போயிட்டாங்க திரும்ப. அதாவது பழைய யஸ்ரிபு, புதிய மதீனா. போய் ஆங்காங்கே வீடுகள்ல எடுத்து சொன்னாங்க, நாங்க இப்படி சந்திச்சோம் மினாவில், அவருக்கு பேர் முஹம்மத், ஒரே இறைவன் சொன்னாரு. எல்லா வீடுகளிலும் முஹம்மதுடைய பெயர் உச்சரிக்கும் ஒரு சூழல் யஸ்ரிப்ல ஏற்பட்டு விட்டது. முடிஞ்சு இந்த 6 பேர்த்தோட அடுத்த ஆண்டு, இதுதான் லைலா அல் அகபத்துல் ஊலான்னு சொல்றோம், முதல் ஒப்பந்தம். என்ன நடந்துச்சு தெரியுமா? 6 பேர் போய் நிறைய பேர்த்துட்டு சொன்னாங்க. கரெக்டா அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு மதீனால இருக்கிற அன்சாரிகள்ல இருந்து 12 பேர் வந்தாங்க. நுகவாக்கள் அப்படின்னு சொல்றது. 12 பேருமே பெரிய தலைவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மினாவிலே வைத்து 12 பேரும் சந்தித்தார்கள். சந்திச்சது மட்டுமல்ல, நாங்க உங்கள்ட்ட இஸ்லாத்துல சேர்றது மட்டுமல்ல, பையத்து செய்யறோம், உடன்படிக்கைன்னு சொன்னாங்க. அதுல 12 பேர்த்துல 10 பேர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், 2 பேர் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். போன வருஷம் வந்துட்டு போன அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. பிரபலமான பெரிய சஹாபியும் நீண்ட ஆயுள் பெற்றவருமான உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையை பிடித்து பையத்து நடந்தது. பையத்து எப்படி நடந்தது? லா யுஷ்ரிகுன பில்லாஹி ஷையா, லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, நல்ல காரியத்தில் ரசூலுக்கு மாறு செய்யக்கூடாது, இப்படி நல்லா சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கையை பிடித்து பையத்து செய்தார்கள். இந்த வாசகம்தான் ஏறத்தாழ 8-9 வருஷத்துக்கு பின்னாடி ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் பெண்களின் பைஅத் என்று குர்ஆனிலே பதிவாகி இருக்கிறது. அந்த வாசகமும் இந்த மினாவில் இவங்க பண்ண வாசகமும் ரெண்டுமே ஒரு வார்த்தை தான். அதுல ஷிர்க்ல தொடங்கி கொலை, விபச்சாரம், திருட்டு, அவதூறு, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாது. அத்தனை பேரும் பையத்தாகிவிட்டு கிளம்புனாங்க. நாங்க போயிட்டு வர்றோம். 12 பேர்த்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை செய்தார்கள். என்னன்னா, மிகச்சிறந்த குர்ஆன் ஓதி தருவதில் வல்லவர்களான முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இளவயது சஹாபியை கூட அனுப்பிச்சுட்டாங்க. இவங்களை கூட்டிட்டு போங்க, இவர் உங்களுக்கு குர்ஆனை சொல்லி தருவார், ஓதி தருவார், மார்க்க விஷயங்களை, சட்டங்களை இவர் படித்து தருவார், தொழுமுறை கற்று தருவார், இப்படின்னு எல்லாம் சொல்லி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்பிச்சு வச்சாங்க. நேரா போய் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கின இடம் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில்.
இருந்துகிட்டு மதீனால உள்ளவங்களை சந்திக்கிறவங்க வந்து உட்கார்றவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து எடுத்து சொன்னாங்க. ஏற்கனவே முஸ்லிமான சுமார் 12 பேர் இப்ப கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கூட தொழ ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நிறைய பேர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில முஸ்லிமானாங்க. நீங்க இங்க கவனிக்கணும், இதுவரைக்கும் ஹிஜ்ரத் செய்து மதீனா ரசூலுல்லாஹ் போகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவதற்கு முன்னாலேயே முஸ்லிம்களான ஒரு கூட்டத்தை தயார் செய்யும் பணியை, கிபிலாவை நோக்கி தொழக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குகிற பணியில் தங்களுடைய பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனால உங்களுக்கு தெரியும், பெரிய கோத்திரம் 2 தான், ஹவுஸ் 1, ஹஸ்ரஜ் 1. இந்த ஹஸ்ரஜினுடைய தலைவர் பேரும் சாது, ஹவுஸினுடைய தலைவர் பேரும் சாது ரலியல்லாஹு அன்ஹு. வித்தியாசம், சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரஜ் தலைவர், ஹவுஸினுடைய தலைவர் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சாது பின் உபாதா ஹஸ்ரஜ் கபீலாவினுடைய தலைவர் வந்து சந்திக்கிறார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சந்திச்சு குர்ஆன் ஓத கேட்ட மாத்திரத்தில் அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார். முஸ்லிம் ஆயிட்டார். ஊருக்குள்ள இந்த தகவல் அப்படி பரவுது. ஒரு மிகப்பெரிய கோத்திரமான ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவர் சய்யிதுல் ஹஸ்ரஜ் சஅத் பின் உபாதா முஸ்லிம் ஆயிட்டாரு. யாரோ வந்திருக்காராமா, அவர் எல்லாத்தையும் பேசி பேசி மதம் மாத்துறாராமான்ற தகவல் வருது. அப்போ ஹவுஸ் கோத்திரத்தின் தலைவரான சஅத் பின் முஆத் வேகமானவங்க, வீரமானவங்க, வீரியமானவங்க, சின்ன வயசு. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வேலை செஞ்சாங்க. தன்னுடைய கூட இருக்கிற உசைதுன்னு ஒருத்தர் சகோதரர், அவரை அனுப்பிச்சுட்டாங்க. உசைத போய் என்னன்னு கேட்டுவா. ஒவ்வொருத்தரையா பேசி பேசி அவர் இஸ்லாத்துல சேர்த்துறாராம். போய் என்னன்னு கேட்டுவா. உசைது வந்தார். 2 பேருமே கூட்டத்தின் அவர்களுடைய கோத்திரம் பெரிய கோத்திரம் ஹவுஸ்ல. இவங்க 2 பேருமே தலைவர்கள். இவங்க சொன்ன எல்லாருமே கேட்பாங்க. நேர வந்தார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவரை தங்க வச்சிருக்கிற அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. மஜா பிகுமா துஸஃபிஹானி துஅஃபாஅனா, என்ன உங்க 2 பேத்துக்கும் என்ன வேணும்? எங்கள்ல இருக்கிற பலவீனமான மனிதர்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து மதமாற்றத்தை சொல்லி கொடுக்குறீங்க. ஒண்ணுமே சொல்லல முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உட்காருங்க பேசுவோம் அப்படின்னாங்க. எதுக்கு நான் உட்காரணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் வேகமாவே பேசினார். சொன்னாங்க, நீங்க உட்காருங்க, நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஏத்துக்கலாம், பிடிக்கல நீங்க அதை வெறுக்கிறீங்கன்னா உங்க வெறுப்புக்கு நான் ஆளாக மாட்டேன், நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க, இது கரெக்ட் தானே, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேளு. கேட்டதுக்கு அப்புறம் தானே முடிவு. சரின்னு உட்காந்துட்டார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மெதுவா சும்மா 2 வார்த்தை தான் அவங்க வார்த்தை பேசினாங்க. ஓத ஆரம்பிச்சிட்டாங்க திருக்குர்ஆனுடைய வசனங்களை. ஓத ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாரு கிட்டத்தட்ட அடிக்கிற ரேஞ்சில் வந்தாங்களோ அந்த உசைது சொன்னாரு, மா அஹ்ஸன ஹாதா வமா அஜ்மலா, இவ்வளவு அழகாக இந்த வசனங்கள், இவ்வளவு அழகாக சொல்றீங்களே, ஒண்ணுமே கேட்கல, இஸ்லாத்துல சேர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எதிர்க்க எதிர்க்க இஸ்லாம் வலுப்படும். யார் அடிக்க வந்தாங்களோ அவர்கள் அணைக்கும் கரமாக மாறி போவார்கள். வசைபாட வந்தவர்கள் வாழ்த்து சொல்லி விட்டு போவார்கள். இதுதான் இந்த மார்க்கம் துவக்க நாள்ல இருந்து. இதோ உசைது கண்டிக்க வந்தவர் கிட்டத்தட்ட சரணடைந்து விட்டார். நான் என்ன செய்யணும் இஸ்லாத்துல சேர்றது? ஒண்ணு இல்ல, போய் சுத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு உங்க ஆடைகளை கழுவிட்டு வந்து நாங்க சொல்லி கொடுக்கிற ஷஹாதத்தை சொல்லணும்னு சொன்னாங்க முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வாறே போனாரு, எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்ந்துட்டார். போறப்ப சொன்னாரு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட, என் கூட ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு சஅத் பின் முஆத்னு பேரு. அவர் மட்டும் ஏத்துக்கிட்டாருன்னா, அவர் மட்டும் முஸ்லீம் ஆயிட்டா, ஒட்டுமொத்தமாக அந்த கோத்திரத்துல ஒரு ஆள் கூட முஸ்லீம் ஆகாம இருக்க மாட்டாங்க. நான் இப்பவே போய் சஅத் பின் முஆதை அனுப்பி வைக்கிறேன், ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. போனார், அனுப்பி வைத்தார். வீரம் செறிந்த அஜாபாகுவான தோற்றம் கொண்ட சஅத் பின் முஆத் வந்தார்.
குர்ஆன் ஓத கேட்டார், முஸ்லிம் ஆகிவிட்டார், தன் கூட்டத்துக்கு போனார். 2 பேரும் சேர்ந்து மதீனாவினுடைய பெரும்பகுதி மக்களுக்கு தலைவர், எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு சொன்னாங்க, நான் சொன்னா கேட்பீங்களா? என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் புகழ்ந்து சொன்னாங்க. நான் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுகிறேன், என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற தஅவாவை புதிதாக இஸ்லாத்திலே சேர்ந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வைக்க பனுல் அஷ்ஹல் என்கிற அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமானது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, மதீனால ஒரு வீடு பாக்கி இல்ல, எல்லா வீட்டிலும் பேச்சு இஸ்லாமை பற்றியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றியும். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பேர்த்தை இஸ்லாமாக்கிய மகிழ்ச்சியில் திரும்பி விட்டார்கள். மக்காவுக்கு வந்துட்டாங்க, போதும்னு சொல்லி வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அடுத்த வருஷம் ஹஜ். இதுதான் அகபா தானியா, 2வது பைஅத், 2வது ஒப்பந்தம். என்னாச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 6 பேர் போயிட்டு வந்தாங்க. முதல் ஒப்பந்தத்துக்கு தான் 12 பேர் போனாங்க. இப்ப 73 பேர் போனாங்க, 2 பெண்கள் போனாங்க, அந்த 2 பேருடைய கணவர்களோட. 73 ஆண்கள் 2 பெண்கள், எல்லா அன்சாரிகள் போய் ரசூலுல்லாஹ் எதுவும் பேசல. போன உடனே டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்க உங்கள்கிட்ட பையத்து செய்ய வந்திருக்கோம், உங்க கையை கொடுங்க, நாங்க பையத்து செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லி பாயஊனி அலஸ்ஸம்இ வத்தாஅ, சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்படணும், இது ஒரு நிபந்தனை. பின்னஷாத்தி வல் கஸல், நல்லா இருக்கிற காலம், சுறுசுறுப்பான காலம், சோம்பலான காலம், எல்லாத்துலயுமே நான் சொன்னபடி கேட்கணும். 3வது வன்னஃபகத்து ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ர், காசு இருக்கிற போதும் இல்லாத போதும் மார்க்கத்திற்காக செலவழிக்க வேண்டும். அம்ரு பில் மஅரூஃபி வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். 4 விஷயம். 5வது விஷயம் அதகாபு பில்லாஹி லௌமத் லாயிம், சத்தியத்தை எடுத்து வைப்பதில் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் திட்டுபவனின் திட்டுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. எல்லாம் முடிஞ்ச 6வது செய்தி தன்சுருனனி தம்னஉனபி, எனக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த நபித்துவ பாதையில் அழைப்பு பணியில் எனக்கு எதிராய் களமாடுபவர்களை தடுக்க வேண்டும். இது எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்தார்கள். எல்லாரும் பைய செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரும் கை கொடுத்தாங்க. இந்த பையத்துக்கு பையத்துல் ஜிஹாத்னு பேர். முதல் பையத்துக்கு தான் பையத்துல் நிசா மாதிரிங்கிறதுனால அந்த பேர். இது கிட்டத்தட்ட அத்தனையும் ஏற்றுக்கொண்டு சரி எல்லாரும் நில்லுங்க, எல்லாம் வந்து நின்றாங்க. 73 பேர். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுக்காரர் கூப்பிடலான்னு அவர் தான் கூப்பிட்டாங்க. போன தடவை வந்தார். அஸாத் இப்னு ஜுராராவை கூப்பிட்டாங்க. வயசுல அவங்க தான் சின்னவங்க. அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது வச்சாங்க. இந்த 2 பெண்கள் கணவரோட வந்தாங்க. கணவர்கள் மாத்திரம் ரசூலுல்லாஹ்வின் மீது கை வைத்தார்கள். இந்த 2 பெண்களும் நிற்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் பாயஅதுகுமா இன்னி லா தஸஃபஹு நிஸா, நீங்க 2 பேத்துக்கும் நான் உங்களுக்கு பையத்து கொடுத்துட்டேன். வஅன்னி லா உஸாஃபிஹு நிஸா, நான் பெண்கள்கிட்ட முசாஃபா செய்ய மாட்டேன், பெண்கள்கிட்ட கை கொடுக்க மாட்டேன்னாங்க. அதாவது கணவர்களின் பையத்தே அவர்களின் பையத்தாக ஆகிவிட்டது. இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப லாஸ்ட். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போறதுக்கு எல்லா தயாரிப்பும் நடந்துருச்சு. முதல்ல 6 பேர், 12 பேர், இப்போது கிட்டத்தட்ட 75 பேர். மதீனாவின் எல்லா வீட்டிலும் இஸ்லாம் புகுந்து விட்டது. சில பேர் சேர்ந்தாங்க, சேரலைங்கிறதில்லை, எல்லா வீட்டிலும் தொழக்கூடிய சமுதாயம் உண்டு, ஏற்படுத்தி விட்டார்கள். கரெக்டா 3 மாசம் தான் இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறது. நம்ம அடுத்து ஹிஜ்ரத்தை பார்க்க வேண்டும். 3 மாசம் தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. 2வது ஒப்பந்தம். அரசர் புரசலாம் மினாவிலிருந்து செய்தி மக்காவுக்குள்ள போயிடுச்சு. இந்த மாதிரி வந்தாங்களாமா, இது பண்ணாங்களாமா, 75 பேர் பையத்து செஞ்சாங்களாமான்னு ஒன்று பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியா யாரையாவது பிடிக்கணும்னு பாட்டுறப்ப மாட்டினது 2 பேர். ஒன்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, பெரியவர், ஹஸ்ரஜுடைய தலைவர். இன்னொரு சஹாபி முன்திர் இப்னு அம்ர் அப்படிங்கிறவர். பிடிக்க போனப்போ அவரும் தப்பிச்சிட்டார். முன்திர் இப்னு அம்ர் கைக்கு கிடைச்சது சஅத் இப்னு உபாதா மட்டும். கூட்டிட்டு நேராக இழுத்துட்டு வந்து மக்காவில் வந்து இந்த 2 கையை கழுத்தோட கட்டி போட்டு அவரையும் கட்டி வச்சு
நிற்க வச்சுட்டாங்க. அடிக்கவும் துவங்கினார்கள். முதலாக முஸ்லீம் ஆகி பையத்து செய்த உடனே மார்க்கத்தினுடைய அந்த எதிர்ப்பை சம்பாதிக்கிற சூழல். சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே சிறந்த தலைவர் அவர். எவரும் தெரியாம கை வைக்கிறாங்க. அப்போது 2 பேர், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மக்கத்து காப்பர்களிலும் மனிதனேயும் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தாய்களையும் பார்த்தோம். அப்போ 2 பேர் வந்தாங்க. ஒருத்தருக்கு பேர் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் ஹாரிஸ் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் வந்து 2 பேருமே காப்பீர்கள். 2 பேர் வந்து இவங்களை அடிக்கிறது சரியில்லை, முதல்ல அவிழ்த்து விடும். இவங்க எங்களோட எஸ்ரிப்ல வியாபார தொடர்புல இருக்காங்க, நீங்க இவரை கை வைக்கிறது எங்களை கை வைக்கிற மாதிரி, முதல்ல அவிழ்த்து விடுன்னு சொன்னாங்க. அந்த 2 பேருடைய கெப்பாசிட்டி, அவங்க 2 பேர்த்தினுடைய மரியாதை, ஊருக்குள் இருந்து அவர்களின் கண்ணியம், வேற வழியே இல்லை. ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் முத்இம் இப்னு அதி. நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாயிஃப்ல இது பண்ணவங்க, தாயிஃப்ல இருந்து திரும்பி வந்த உடனே மக்கால ஊருக்குள்ள விடமாட்டேன்னப்போ பாதுகாப்பு கொடுத்து ஊருக்குள்ள கொண்டு வந்து விட்டவங்க. அந்த ஜுபைர் பின் முத்இம் சொன்ன உடனே அவுத்து விட்டாங்க. இந்த போயிட்டே இருந்த கூட்டம் திடீர்னு எண்ணி பார்த்துருக்காங்க, 75 பேர் வந்தமே, ஒரு ஆளு குறையுது. பேசுறாங்க. அப்பதான் சஅத் பின் உபாதா இல்ல, அடடா அவரை மிஸ் பண்ணிட்டோமே, திரும்பவா மக்காவுக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. தூரத்துல இருந்து அல்லாஹ் அக்பர்னு சஅத் பின் உபாதா வர்றாங்க. மக்காவிலே நடந்த விஷயத்தை எல்லாம் வந்த பிறகுதான் சொன்னார்கள். சஅத் பின் உபாதாவுமாக எல்லாரும் மதீனா போய் நல்லபடியாக சேர்ந்து விட்டார்கள். அடுத்து அவர்களின் ஏற்பாடு என்ன தெரியுமா? நாயகம் வருவார்கள், பலத்த வரவேற்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அன்பானவர்களே, ஹிஜ்ரத்திற்கு முன்னால் ஹிஜ்ரத் ஏற்படுவதற்கு காரணமான இந்த ஒப்பந்தங்கள் 2 ஒப்பந்தங்கள்